Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து egg croquettes. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். கூட ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சீஸ் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு கிடையாது. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து பெப்பர் அண்ட் கொஞ்சம் இட்டாலியன் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். இது கண்டிப்பாக இது தான் சேர்க்கணும்னு கிடையாது. ஸ்பைசஸ் வந்து நம்மளோட சாய்ஸ் தான். நீங்கள் இதுக்கு பதில் மிளகாத்தூள், பெருஞ்சீரகத்தூள் இதெல்லாம் கூட போட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 முட்டை வந்து வேக வச்சு எடுத்துருக்கு. இதை வந்து 4 அட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு பாக்கி இருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரட்டிக்கலாம், இல்லாட்டா வந்து இந்த டோ வந்து கையில் ஒட்டிக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க டோவிலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து அதை கையில் வச்சு நல்லா தட்டி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக் எடுத்து மிடில் வச்சு அந்த எக் வெளியே தெரியாத மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸில் அப்படி கூட நம்ம பெரட்டி வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஒரு ஸ்பைசினஸ்க்கு வேண்டி கொஞ்சம் மிளகாத்தூளும் இந்த இட்டாலியன் ஸ்பைசஸையும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல ஃபஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு அதை அப்படி இந்த ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி கவர் பண்ணி எடுத்து வைக்கலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை தவா ஃப்ரை கூட பண்ணி எடுக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ். ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைமில் ரொம்ப நிறைய போட்டோன்னா அது வந்து சீக்கிரம் பிரிஞ்சு போயிடும். ஸோ ஒரு 2-3 போட்டு நம்ம கடாயோட இதுபடி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து பொட்டேட்டோ, எக் எல்லாமே வந்து பாயில் பண்ணது தான். ஸோ அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான எக் க்ராக்கெட்ஸ் ரெடி. இப்போ இதோட இன்னர் பார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த எக்கு, பொட்டேட்டோ மிக்ஸ்சர் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.